Hi friends, இது உங்கள் கிரியோன் டாட்டகட் சேனல். இன்னைக்கு நாம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வில் வந்து கடந்த 28/12/2017 வந்து ஸோ 2ஆம் நிலை காவலர்களுக்கு வந்து போஸ்டிங்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா சும்மா 6140 போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 3 கேட்டகரியில் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸு, ஃபயர்மேனு, ஜெயில் வார்டனு, ஸோ இந்த 3 கேட்டகரியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம் என்னன்னு. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனு, ஸோ அதோட சிலபஸ்ஸு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ காவல்துறை அதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் மற்றும் மாநகர ஆயுதப்படை. ஸோ அதேமாரி சிறைத்துறையில் பார்த்திங்கன்னா அதுலேயும் 2ஆம் நிலை காவலர்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி அதுலேயும் வந்து கேட்டிருக்காங்க போஸ்டிங்கு. ஸோ இதில் வந்து ஆண், பெண் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் அவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து காவல்துறையில் மொத்தம் எத்தனை போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா 6140 வந்து எத்தனை போஸ்டிங்னா 5538 போஸ்டிங் வந்து மொத்தம் காவல் துறையிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து சிறைத்துறையில் பார்த்தீங்கன்னா 340 + 25. ஸோ அப்புறம் தீயணைப்பு மற்றும் மீட்பில் பார்த்தீங்கன்னா 216 + 21. ஸோ இது சம்பளம் விகிதம் கீழே இருக்குது கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு. ஸோ இப்போ வந்து நான் அப்ளை பண்ணுறேன்னா எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2017 வந்து எனக்கு வந்து 18லேருந்து 20 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் இப்போ இந்த கொடுத்துருக்க 2ஆம் நிலை காவலருக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்புறம் வரிசையாக கேட்டகரி வைஸ் எவ்வளோ ஏஜ் பார் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 to 24, அப்புறம் பிசி எம்பிசிக்கு வந்து 18 to 26, அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 to 29. ஸோ எக்ஸ்டென்ஷன் உள்ளவங்களுக்கு வந்து அதாவது யாருக்கு எக்ஸ்டென்ஷன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு, விடோக்கு அவங்களாம் நல்ல எக்ஸ்டென்ஷன் நிறையா இருக்குது. ஸோ அதனால் 18 to 45, 18 to 35 அதேமாரி எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணால் என்ன குவாலிஃபிகேஷன், பேசிக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th SSLC பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் வந்து தமிழ் மீடியத்தில் பாஸ் பண்ணியிருக்கணும். நான் தமிழ் மீடியத்தில் வந்து படிக்கலை, பாஸ் பண்ணலை அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போஸ்டிங் கிடச்ச உடனே 2 வருஷத்துக்குள்ளே நாம் வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வால் நடத்தப்படுற வந்து தமிழ் மீடிய வழி கல்வி தேர்வில் வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த போஸ்டிங் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு. ஸோ அடுத்தது வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம். ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னா, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் தான் நடக்கும். ஸோ அது எப்போ நடக்கும்னா மார்ச் ஏப்ரல் 2018 நடக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் பற்றி பார்ப்போம். ஸோ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரையும் மொத்தம் வந்து 80 மார்க்கு பேஸ்ட் ஆன் 10th சிலபஸ் பேஸ்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ சிலபஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். ஸோ என்னென்னா தமிழ், கணிதம், கணக்கு, பொது அறிவில் கொஞ்சம் நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா மார்க் கொஞ்சம் அதில் நிறையா எடுக்கலாம். பொது அறிவில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, தமிழ், ஆப்டிடியூட் அதெல்லாம் கேட்பான். அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. தேசிய இயக்கம், இந்திய தேசிய இயக்கம் அதெல்லாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கிறவங்களா இருந்தால் ஸோ இது வந்து இந்த சிலபஸ்ஸு இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு. ஸோ ஈஸியான சிலபஸ் எடுத்துக்கலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், அதில் தான் 15 மார்க் இருக்குது. ஸோ மேல் ஃபீமேல் 2 பேருக்கும் வந்து தனித்தனியான ரேஞ்சில் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். மொத்தம் 3 ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. ரன்னிங்கு, ஜம்பிங்கு, அப்புறம் ஹைட்டு. ஸோ 7 நிமிஷத்தில் வந்து நம்ம 1500 மீட்டர் வந்து நம்ம ரன் பண்ணணும். அடுத்தது லாங் ஜம்ப்பு, அப்புறம் வந்து ஹை ஜம்ப்பு. ஸோ இதுக்கு வந்து 15 மார்க் உண்டு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. அதில் வந்து முக்கியமாக வந்து என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 5 மார்க்கு. அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு உண்டு. ஸோ என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு 5 மார்க்கு வந்து உண்டு. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. ஸோ ரிட்டனில் 80, ஃபிசிக்கலில் 15, என்சிசி அப்புறம் சர்டிஃபிகேட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கு. ஸோ மொத்தம் 100 மார்க் வந்துடுது. ஸோ நான் இந்த கேட்டகரியே எனக்கு இருக்குது, இதெல்லாம் நான் எலிஜிபிள் ஆகிறேன்னா ஸோ நம்ம வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு நம்ம போஸ்ட்லேயும் வந்து பணம் கட்டலாம். ஸோ இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா TNUSBR online@org இருக்குது. ஸோ இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னா இதில் கீழே கொடுத்துருக்கோம் நோட்டிஃபிகேஷன், ப்ரௌச்சர்ஸ், ஹவு டு அப்ளை, அப்புறம் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் இப்போ நம்ம சொன்ன போஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை இருக்கும். ஸோ அதை நம்ம கொடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கு இதுமாரி ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா அதுக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து நம்ம லாகின் பண்ணி போகலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் எ நியூ யூசர்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஸோ இந்தமாரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்தமாரி ஓப்பன் ஆகுதுல இதில் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கிடைக்கும். ஸோ அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் கொடுத்து உங்களுக்கு உள்ளே வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா, அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டு, அதாவது இதுக்கு வந்து அப்ளை பண்ணால் முக்கியமான 3 சர்டிஃபிகேட் இருக்கணும். அதாவது தமிழ் வழி கல்வி படித்த சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ அது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அந்த அட்டாச் பண்ணுங்கள். அதை நீங்கள் எல்லாமே பிடிஎஃப்பில் வச்சுக்கணும். அப்புறம் மார்க் லிஸ்ட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மில் வச்சுக்கணும். அப்புறம் ஃபோட்டோ முக்கியம், அந்த ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணோன்னே எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து பேமெண்ட்டு கேட்கும். ஸோ பேமெண்ட் வந்து நீங்கள் டெபிட் கார்டா இல்லை போஸ்டலான்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டெபிட் கார்டுனால் வந்து 130 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதே போஸ்டல்னால் வந்து 140 ரூபா சம்திங் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு எல்லாம் ஓகே ஆகிடும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இதுக்கு அப்ளை பண்ணுறோம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டு. ஸோ இந்தமாரி நிறைய வீடியோ தமிழில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.